அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி சமைக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம வந்து சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் இருக்குல்ல, அது வச்சு ஒரு கோலா உருண்டையும், ஓகே, சப்பாத்தி வச்சு ஒரு சப்பாத்தி நூடுல்ஸும் பண்ண போறோம். சப்பாத்தி நூடுல்ஸ். ஓகே மேம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறீங்க? ஃபர்ஸ்ட் மீல் மேக்கர் கோலா உருண்டை பண்ணிடலாம். ஓகே. என்ன வேணுமா? தண்ணி வந்து ஏற்கனவே சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து மீல் மேக்கர் அதில் போட்டுக்கலாம். ஸோ இது போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணியிலே இருந்ததுன்னா நல்லா ஊறி வந்துடும். சரி. ஸோ அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, மிளகாய், கொஞ்சமாக மிளகு. இப்போ இதை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே. நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் தட்டிக்கலாம். நம்ம பவுல். இப்போ நம்ம பொட்டுக்கடலையை அரைச்சி நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஓகே. பொட்டுக்கடலை பொடி நல்லா பவுடராக இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்குவோம். நம்மளோட சோயா சங்க்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா புஃப்னு வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக பச்சை தண்ணி போட்டு அதுக்குள்ளே இதை ஊற்றிக்கலாம். ஒரு பவுல். இப்போ இந்த சோயா சங்க்ஸ் மட்டும் எடுத்து சூடு ஆறணும் இல்லையா, அதுக்காக வந்து நம்ம இந்த பச்சை தண்ணியில் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடணும். ஸ்க்வீஸ் பண்ணி தண்ணி எல்லாம் வெளியே வந்துடணும். இல்லைன்னா நம்ம கோலா உருண்டை பண்ணும்போது சொதன்னு இருக்கும். அதனால் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொதிக்கிற தண்ணியில் வந்து சோயா வந்து நல்லா போட்டாங்க. ஸோ போட்டுட்டு அது வந்து நல்லா பஃப்னு வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டாங்க. அடுத்து மசாலான்னு பார்த்திங்கன்னா சோம்பு, அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் ஆட் பண்ணாங்க. ஸோ அடுத்தது வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் சேர்த்து பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டாங்க. அண்ட் அகெயின் வந்து மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை வந்து பொடிச்சு அதையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 5 மினிட்ஸ் போட்டு வச்சுருந்தே அந்த சோயாவெல்லாம் தண்ணி வடித்து பிழிஞ்சு எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இந்த பிழிஞ்சு வச்சுருக்கிற சோயா, அப்புறம் அந்த மசாலா இதெல்லாம் சேர்த்து போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். ஓகே. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்குவோம். ஓகே. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி சேர்க்கக்கூடாது அரைக்கும் போது. சரி. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்குவோம்.
இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து பிணைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது உருண்டையாக உருட்டுறதுக்கு வரும். ஏன்னா நம்ம இதில் வந்து பிரெட் க்ரம்ஸோ முட்டையோ எதுவுமே சேர்த்துக்கல. ஓகே. அதனால இது வந்து இந்த மாவு தான். ஸோ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள் சோம்பு, மிளகு, மிளகாய் வத்தெல்லாம் பொடிச்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் வந்து பொட்டுக்கடலை தனியாக பொடிச்சு எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் வந்து சோயா வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு அப்புறம் நல்லா தண்ணீரெல்லாம் பிழிஞ்சிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டாங்க. அதையோடு சேர்த்து நம்ம மசாலா அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அது ரெண்டையும் வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த கலவையோட பொட்டுக்கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்த்து பிணைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ இது நல்லா நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்குவோம். சின்ன சின்ன உருண்டையாகவே உருட்டிக்கலாம். ஸோ யூஸ்வலாக வந்து நான்வெஜ்ஜில் பண்ணுறது நீங்கள் வந்துட்டு சோயா வச்சு பண்ணிட்டீங்க. ஆமாம், யூஸ்வலாக வந்து இந்த மின்ஸ்டு மீட், அந்த மட்டன் கொத்துக்கறி வச்சு தான் பண்ணுவாங்க. நம்ம சரி வெஜிடேரியனாக நம்ம வந்து ஒரு நாள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு ஸ்டார்டர் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இது வந்து சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிறத ஒன்று ஒன்றா போடலாம். ஸோ யூஸ்வலாக நீங்கள் சொன்ன மாதிரி பைண்டிங்க்கு முட்டையோ ஏதாவது சேர்ப்பாங்க, இதில் எதுவுமே வேண்டாம், பியூர் இதில் எதுவுமே வேண்டாம். நம்ம வந்து அந்த பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து பைண்ட் பண்ணிடும். அரைச்சிட்டு அதை பிசையும் போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரெஷர் கொடுத்தே பிசையலாம். அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நல்லா பைண்ட் ஆகும். ஸோ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லைங்கம்மா? நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இது ஃப்ரை பண்ணும்போது மட்டும் என்னன்னா அந்த சைட்ஸ் வந்து டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி. இல்லைன்னா ஒரே சைடு அப்படியே தீஞ்சு போகிற மாதிரி ஆயிடும். ஓகே. அடுத்து மேம் நூடுல்ஸ் ஓகே, சப்பாத்தின்னு ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? அதாவது நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி செய்வோம் இல்லையா, மொத்தமாக அப்படியே செஞ்சுட்டே இருப்போம். சப்பாத்தி வந்து மீதி ஆயிரும். அப்புறம் அதே சப்பாத்தி திரும்பி சூடு பண்ணி சாப்பிட்றது அது முடியாத ஒரு விஷயம். அப்போ வந்து அந்த சப்பாத்தியை வந்து அடுத்த டைம் சர்வ் பண்ணும்போது நூடுல்ஸ் மாதிரி, அதாவது நீளமாக கட் பண்ணிட்டு நூடுல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த நூடுல்ஸ்க்கு பதிலாக சப்பாத்தியை உள்ள போட்டு சர்வ் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ இந்த ஐடியா எப்போ யோசிச்சிங்க, இல்லை யாராவது பண்ணும்போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா யூஸ்வலாக நான் வீட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து தான் நைட்டு வந்து சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு பழக்கம் எங்கள் வீட்டில். அப்போ வந்து சப்பாத்தி பண்ணும்போது மொத்தமாக சப்பாத்தி செஞ்சு வச்சுட்டு அப்புறம் சாப்பிட உட்காருவோம். ஸோ மீதி ஆயிரும். அப்புறம் வந்து என்ன மாவாக இருந்ததுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ சப்பாத்தி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் காலையிலக்கு சான்ஸே இல்லை. ஸோ அதனால தான் சரி ஒரு தடவை சும்மா வெட்டி பார்க்கலாம், சும்மா ஒரு இதில் வந்து வெட்டி பார்த்தேன் அந்த மீதி இருந்த சப்பாத்தியை. ஆகா நல்லா இருக்குதே, நூடுல்ஸ் மாதிரி நீளமாக இருக்குதே. என் பையனுக்கும் இந்த நூடுல்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை ஏன் நம்ம அந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால சப்பாத்தி நூடுல்ஸ். எண்ணெய் காஞ்சிச்சு? எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம், வெங்காயம் கொஞ்சமாக அந்த கண்ணாடி மாதிரி வரட்டும், அது வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட், முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்துக்குவோம். முட்டைக்கோஸ், அப்புறம் பச்சை பட்டாணி, இது வந்து வேக வச்சு வச்சிருக்கு. சரி. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்துக்கிற உப்பு வந்து இந்த இதில் போட்டிருக்கிற காய்க்கு மட்டும்தான் உப்பு சேர்க்குறோம். ஏன்னா நம்ம சப்பாத்தி பண்ணும்போது ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு போட்டிருக்கோம். சரி, வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கேரட் துருவி போட்டிருக்காங்க, முட்டைகோஸ் போட்டிருக்காங்க, அண்ட் ஆல்ரெடி வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்காங்க. இது கூட நீங்கள் குடமிளகா கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றுவோம். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுவோம். இது வேகட்டும். இது வேகிற டைமில் நம்ம வந்து சப்பாத்தியை வந்து நூடுல்ஸ் மாதிரி நீள நீளமாக வெட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 சப்பாத்தி இப்படி சேர்த்து எடுத்துட்டு அப்படியே நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். வெங்காயம், துருவின கேரட் அண்ட் கோஸ், துருவின முட்டைக்கோஸ் சேர்த்தாங்க. ஆல்ரெடி வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணாங்க. சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் சேர்த்து வேக வச்சுருக்காங்க. இப்போ இன்னொரு சைடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க சப்பாத்தியை வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், சப்பாத்தி பாருங்கள் அப்படியே நீள நீளமாக அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஃபுட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாமே, அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது எவ்வளோ தூரம் குக்காக இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட சப்பாத்தி நூடுல்ஸை சேர்த்துக்குவோம். சொல்லும்போது உங்களுக்கே சரிவா வருது இல்லை? பட் நல்ல கான்செப்ட் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்படியாவது வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது, சாப்பிட வைக்கணும் இல்லையா? அண்ட் இதில் எவ்வளோ ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் சேர்த்துருக்கீங்க. கேபேஜ், முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கீங்க, கேரட். ஆமாம், அது போக ஃபுட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாமே, அதுதான் கான்செப்ட். எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா? நம்மளுக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு 3 சப்பாத்தி தானே அப்படின்னு தோணும். ஆனால் அந்த ஒரு சப்பாத்தி கிடைக்காம இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால மறுபடியும் அதே சப்பாத்தியை சாப்பிட சொன்னா சப்பாத்தி நம்ம முகத்துல தான் அடிப்பாங்க. வீட்டில் நிறைய வாங்கியிருக்கீங்க. வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் வரும். எப்படி அதே சாப்பாடை திருப்பியும் கண்டினியூட்டியா அப்படின்னு சொல்லி. ஸோ சரி, நம்மளும் ஏதாவது வித்தியாசமா பண்ணுவோம். இப்போ நம்ம சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி. மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவிக்கலாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்.
சப்பாத்தி நூடுல்ஸ், மீல் மேக்கர் கோலா உருண்டை. தேங்க்யூ மேம். ஸோ மீல் மேக்கர் வச்சு சூப்பரான கோலா உருண்டையும் அண்ட் சப்பாத்தி நூடுல்ஸும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய சுவையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மீல் மேக்கர் செம கிறிஸ்பா இருக்கு. எக்ஸ்ட்ரானரி மேம், ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கும். நிறைய பேருக்கு மீல் மேக்கர் பிடிச்சாலும் சிலர் அவாய்ட் பண்ற பர்சன்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலா உருண்டையாக செஞ்சு சாப்பிடலாம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாஸ்டிங்கும் ஏதாவது இருக்கிற நாளில் நான்வெஜ்ஜுடைய இது வேணும் ஆனால் சாப்பிட முடியாதுன்னு இருக்கிற டைம் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் முக்கியமாக அந்த பொட்டுக்கடலையோடைய பைண்டிங் வந்து நல்லா கிறிஸ்பினஸும் கொடுத்துருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குமா. தேங்க்யூ. ஸோ அடுத்து சப்பாத்தி நூடுல்ஸ் சப்பாத்தி நூடுல்ஸ் பார்க்கலாம். ப்ராமிஸாக நானே இதை ட்ரை பண்ணுவேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சிரிக்கிற அளவுக்கே இல்லை. பேருக்கு ஏற்ற மாதிரி டவுட்டே வரக்கூடாதுன்னு எல்லா டாப்பிங்கும் போட்டு நூடுல்ஸுடைய டச் வந்து கொண்டு வந்துட்டீங்க. உண்மையிலே பிரமாதமாக இருக்குமா. இதை பார்க்குறவங்க வந்து நிஜமாவே வந்து வேஸ்ட் பண்ணுற ஃபுட்டு இல்லை மீதமானது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக எப்படி இன்னோவேட்டிவாக சமைக்கலான்ற ஒரு ஆசையும் வந்து வர வைக்கிற அளவுக்கு தான் நீங்கள் இன்னைக்கு வந்து சமைச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னைக்கு நீங்கள் செஞ்ச 2 ரெசிபியுமே ரொம்ப பிரமாதம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மீல் மேக்கர் கோலா உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர், மிளகாய் வத்தல், மிளகு, சோம்பு, பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய். மீல் மேக்கர் கோலா உருண்டை செய்யும் முறை: முதலில் மீல் மேக்கரை கொதிக்கும் தண்ணீரில் 5 நிமிடம் ஊற வைக்கவும். இதோடு மிக்ஸி ஜாரில் சோம்பு, மிளகாய் வத்தல், மிளகு சேர்த்து நன்கு பொடியாக்கி கொள்ளவும். மறுபடியும் அதே மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையை பொடி செய்து தனியாக எடுத்து கொள்ளவும். கொதிக்கும் நீரில் ஊற வைத்த மீல் மேக்கரை தண்ணீர் இல்லாமல் பிழிந்தெடுத்து ஒரு பவுலில் எடுத்துக்கொள்ளவும். இதோடு பொடித்த மசாலாவையும் சேர்த்து மிக்சியில் அரைத்தெடுத்து கொள்ளவும். இந்த கலவையோடு பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்து நன்கு பிசைந்து கொள்ளவும். இதோடு சிறிது கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளவும். பிறகு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் இந்த கோலா உருண்டை மாவை சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து பொரித்தெடுத்தால் சுவையான மீல் மேக்கர் கோலா உருண்டை தயார். சப்பாத்தி நூடுல்ஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சப்பாத்தி, எண்ணெய், வெங்காயம், கேரட், முட்டைகோஸ், பச்சை பட்டாணி, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், உப்பு, வெங்காயத்தாள். சப்பாத்தி நூடுல்ஸ் செய்யும் முறை: ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் அதில் வெங்காயம், துருவிய கேரட், துருவிய முட்டைகோஸ், வேக வைத்த பச்சை பட்டாணி, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு வதக்கி கொள்ளவும். பிறகு செய்து வைத்திருக்கும் சப்பாத்தியை உருட்டி சிறு சிறு துண்டுகளாக கட் செய்து இந்த கலவையில் சேர்த்து அதோடு வெங்காயத்தால் தூவி இறக்கினால் சுவையான சப்பாத்தி நூடுல்ஸ் தயார். சரி நேர்ல, இன்றைக்கு தீபா மேம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சப்பாத்தி நூடுல்ஸ் அண்ட் மீல் மேக்கர் வச்சு அற்புதமான கோலா உருண்டை செஞ்சு கொடுத்து அசத்திட்டாங்க. கட்டாயமாக நீங்கள் இந்த 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.